சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறைக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வானவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார். விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்ச்சி பெற்ற பணியாளர்களுக்கான பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக தமிழக முதலமைச்சர் பணி நியமனை பெற்றிருப்பவர்களை தலைமைச் செயலகத்திற்கு வரவழைத்து பணி நியமன ஆணைகளை கடந்த ஒரு வார காலமாக வழங்கி வருகின்றார். அதன்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறைகளுக்கு அந்த பணியாளர்களை நியமிப்பதற்கான தேர்வாணைய தேர்வுகளும் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. அதன்படி சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறைக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் 5 சிறை அலுவலர்கள் மற்றும் 44 உதவி சிறை அலுவலர்கள் பணியிடங்களுக்கான தேர்வு நடைபெற்று முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. அதன்படி 5 சிறை அலுவலர்கள் மற்றும் 44 உதவி சிறை அலுவலர்களுக்கான பணி நியமன ஆணைகளை தற்பொழுது தமிழக முதலமைச்சர் வழங்கி வருகின்றார். அதன் அடையாளமாக இந்த சிறைத்துறை பணிக்கு தேர்வாகி இருக்கக்கூடிய 10 நபர்களுக்கான பணி நியமன ஆணைகளை சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்போது தமிழக முதலமைச்சர் வழங்கி வருகின்றார்.